ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை குருமா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை குருமா செய்கிறதுக்கு நான் முட்டை நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக கத்தி வச்சு கீரல் போட்டு வச்சுருக்கேன். எல்லா முட்டையிலையும் நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 8-9 பல் சின்ன பல் பூண்டு, ஒரு 8-9 பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடைச்ச ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டாவது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குருமா ரெடி பண்ணிடலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம எல்லாமே இஞ்சி பூண்டெல்லாம் அப்படியே பச்சையாகவே சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். திறந்து பார்க்கலாம். 2 விசில் வச்சு இப்போ நல்லா வேக வச்சுருக்கீங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்னு குருமா ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கமன்னு நல்ல மணமாக சுவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.